2வது நம்ம உடம்புல எப்படி இதயமோ, அதே மாரி தான் மூளையும். இதயம் துடிக்கிறத நிறுத்திட்டா நம்ம இறந்துருவோம். அதே மாரி தான் மூளை வந்து வேலை செய்யல அப்டின்னா வந்து நம்ம இருந்தும் இல்லாததுக்கு சமம் தான். நம்ம ஒரு பாராட்ட தகுந்த ஒரு விஷயம் செஞ்சோம்னா, மூளைக்காரன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்டது செஞ்சோம் அப்டின்னா வந்து மூளை இருக்கா அப்டின்னு கேட்பாங்க. வசப்பாட்டு வாங்குறதும் அந்த மூளை தான், பாராட்டு வாங்குறதும் அந்த மூளை தான். இந்த மூளைய வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு அக்கு பிரஷர் அதாவது நம்ம தமிழர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு மூளை யாருக்காவது வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்டின்னா வந்து அத குணப்படுத்துறதுக்கு எவ்வளவோ மருத்துவ முறைகள் வந்து வந்தாலும், அத வந்து சரிவர குணப்படுத்த முடியுதா அப்டின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழர்கள் அக்குப்ரெஷர் மூலமா வந்து இத குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்குப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா, மூளை பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமே மூளை வந்து சோர்வா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுது. சோ எந்த அளவுக்கு மூளைய வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது வந்து அலர்ட்டா வேலை பார்க்கும் அப்படிங்கிறத வந்து அக்குப்ரெஷர் வந்து சொல்லுது. சரி அக்குப்ரெஷர்ன்னு சொன்னோமே அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, கண்டிப்பா காமெடியா தான் இருக்கும். தோப்புக்கரணம் தான் அது. நம்ம ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல சாமிட்ட போய் நல்ல புத்தி குடு சாமி அப்படின்னு சொல்லி வேண்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தோப்புக்கரணம் போடுவோம். அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம் நம்ம தமிழர்கள். ஆனா இன்னைக்கு சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா இதுக்கு வந்து பேட்டன்ட் ரைட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது நாங்க தான் இந்த தோப்புக்கரணத்த வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து காப்பிரைட் வாங்கிட்டாங்க. நம்ம வரலாற தொலைச்சிட்டு நிக்கிறோம். டெய்லியும் காலையில 20, சாயந்தரம் 20 தோப்புக்கரணம் போட்டோம் அப்படின்னா, நம்ம நரம்பு செல்கள், அதாவது நம்ம மூளை செல்கள்லாம் வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படிங்கிற ஃபார்முலாவா இருக்கட்டும். இல்ல ஒவ்வொரு செல் அணுக்கள் கூட டெய்லியும் வந்து ஆக்டிவா செயல்படும் இந்த தோப்புக்கரணத்து மூலியமா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவா இருக்கட்டும். அந்த காலத்திலேயே சித்தர்கள், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜே தோன்றதுக்கு முன்னாடி இருக்க சித்தர்கள் வந்து இதை வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு கேலியா பார்த்தனால, நம்மலாம் வந்து அந்த வரலாற பத்தி பேசாதனால, எவனோ ஒருத்தன் நம்மளோட வரலாற வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான். நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி, அத நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து ஒரு அலட்சியமா பார்த்ததுதான். அறிவியலா பார்க்காட்டி கூட பரவால்ல. அலட்சியமா பார்க்க வேணாம் அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல வச்சுக்குவோம். இன்னைக்கு நமக்கு வந்து இந்த தோப்புக்கரணம், வரட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயமா தெரியுது. நாளைக்கு வர நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு புத்தகத்துல இருக்க விஷயமா தெரியும். அவங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. சோ அதுக்காக தான் இந்த மாதிரியான டாபிக் எடுத்து பேசுறது. நம்ம தமிழனோட வரலாறு எவனுக்குமே எங்கேயுமே வந்து குறைஞ்சது இல்ல. நெறைய பேத்துட்ட வந்து தொலைஞ்சது அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு.